கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு மங்களகரமான வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 9:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தின் மேல உங்க வலது கரத்தை வைத்து இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, ஆமென், இந்த வசனத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்கப்பா. வசனத்தின் ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை, உம்முடைய மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞான இருதயத்தையும் வேத வெளிச்சத்தையும் கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க. எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆமென். இன்றைக்கு இவர்கள் யாருங்க? இந்த மக்கள் யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றார். ஆமென். சீஷர்கள் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறவர்கள். ஆமென். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி. சில நேரங்கள் நாம் ஆண்டவர் கூடவே இருந்தாலும் ஜெபித்தாலும் சில நேரம் என்ன ஆகுதுங்க? சில அவிசுவாசங்கள், சில பயங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், ஆனா என்ன இருக்குதுங்க? ஒரு பயம், இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றினார். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் எழுந்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா கொந்தளிப்பையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 23வது வசனத்துல 24வது வசனத்துல நாம் படிக்கிறோம். படகு 23 அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். என்ன பார்க்கிறோம் பாருங்க, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார். இயேசு கிறிஸ்து ஏறின உடனே என்னாச்சுங்க? சீஷர்களும் அவர் பின்னை ஏறினார்கள். ஏறி அவர்கள் பயணம் போகும் பொழுது அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய். படகு அலைகளினால மூடுன என்ன ஆகும்? முழுகி போயிடும், பயணம் தடைபட்டு போயிடும், ஜீவன் போயிடும், அவங்களுடைய நோக்கமெல்லாம் போயிடும். சரியா? படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். ஆக தேவ பிள்ளையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை தடை செய்யும்படியாக, அவருடைய லட்சியத்தை தடை செய்யும்படியாக, அவர்களுடைய திட்டத்தை முறியடிக்கும்படியாக சில பிரச்சனைகள் என்ன செய்யுதுங்க? இடையில வருது. அவங்க படகு ஏறும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம பத்திரமா போய் அக்கறை சேர்ந்துருவோம். ஆனா இந்த பயணத்தில் என்ன ஆகுது? இடையில தடைகள் ஏற்படுகிறது. இந்த கடலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது கலிலேயா கடல், ஒரு சின்ன கடல். இந்த கடலினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 13 மைல், அகலம் 8 மைல். ஒரு சின்ன கடல். அது மாத்திரமல்ல, இந்த கடலை சுற்றிலும் சில மலைகள் எல்லாம் இருக்கிறது.
இந்த கடல் கடல் மட்டத்திலிருந்து கீழே ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு கடல். இப்ப இந்த கடல்ல திடீர் என்று அன்பார்ச்சுனேட்லி, அதாவது எதிர்பாராத விதமாக அவ்வப்பொழுது ஆள் உயரத்துக்கு 3 பனைமர அளவு உயரத்துக்கு அலைகள் எல்லாம் எழும்புமா. அந்த மாதிரி சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் எதிர்பார்க்காத வரும் வாழ்க்கையில. ஆமென். ஆக சுற்றுப்புறத்தார் சுற்று சூழ்நிலைகள் மூலமாக சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். இங்கே நாம் வாசிக்கிறது போல படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய். ஆமென். படகு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகுல ஜீவன் உள்ளவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகு அமிழத்தக்கதாக, அந்த படகு மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாகி, நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுது பெருங்காற்று உண்டாகி அலைகள் கொந்தளிக்கும் போது எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது, கீழே குதிச்சும் தப்பிக்க முடியாது. ஆமென். தேவ பிள்ளை, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம சுய முயற்சி செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதபடிக்கு என்ன செய்யணும்? அந்த காற்றையும் கடலையும் உண்டாக்கிய தேவனிடத்துல ஓட வேண்டும். அல்லேலூயா. பைபிளை நம்ம படிக்கிறோம், இந்த இடத்துல பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை படிங்களேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் படிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென். இந்த யோனம் போற படகு எப்படிப்பட்ட படகுன்னா, அது ஒரு கப்பல். என்னதுங்க? கப்பல். அதுல ஜனங்கள் பயணிக்கிற ஒரு கப்பல், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிற பெரிய கப்பல். அந்த அந்த யோனா என்ன செய்யற? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம போய் தேவ சமூகத்தினின்று விலகி ஓடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனுக்கு ஒரு பாடத்தை உணர்த்துவிக்கும்படியாக என்ன செய்யறார்? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆமென். யார் வரவிடுறா? கர்த்தர். சில நேரம் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம திருத்தி கொண்டு வரும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார்? காற்று அனுப்புவார். ஆமென். நமக்கு உணர்த்தும்படியா. ஏன் வாழ்க்கையில சில கஷ்டங்கள், ஏன் வாழ்க்கையில போராட்டங்கள்னா, நம்ம சில நேரம் திசை மாறி போயிருப்போம். நம்மை சரியான பாதையில கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன செய்வாருங்க? சில நேரம் பெருங்காற்றை வரவிடுவார். இங்க பாக்குறோம், சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. ஆமென். கப்பல் உடையும் என்கிற அளவுக்கு என்னாச்சு? பெரிய கொந்தளிப்பு வந்தது. ஆமென். அப்போ அந்த கப்பலை எப்பொழுதும் கப்பலை உண்டாக்கினவங்க, தயாரித்தவங்க அந்த கப்பல்ல பயணிப்பாங்களாம் அந்த நாட்கள்ல. இப்ப கப்பலை தயாரித்தவர்கள், அந்த கப்பல் மாலுமிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க பாருங்க. 5வது வசனம் படிக்கிறோம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. போதும். அப்போ ஒரு கஷ்டம், ஒரு பாடு அப்படின்னு வரும் பொழுது அவன் புறஜாதியானா இருந்தாலும் என்ன செய்யறானா? அவனவன் தன் தன் தேவனை நோக்கி. பிரைஸ் காட். வாழ்க்கையில கஷ்டம் வருது, போராட்டம் வருதுன்னா நம்ம அதுல சமாளிச்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம், முயற்சி பண்ணிடலாம். அறிவினால, அனுபவத்தினால, பலத்தினால தப்பிச்சுக்கலாம்னு என்ன செய்ய முடியாது? நம்ம யோசிக்க முடியாது, முயற்சி செய்யும். அப்படியே முயற்சி செய்தால் எல்லாம் வேஸ்டா போயிடும். அந்த மாலுமிகள் சொல்லுகிறது என்ன, கப்பற்காரர் என்ன சொல்லுகிறது என்னன்னா, அவரவர் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய். அவரவர். ஏன்னா ஒரு கப்பல்ல போது பல மக்கள் வந்திருப்பாங்க, பல நம்பிக்கை உள்ள மக்கள். அப்போ இங்க சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, அவரவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில, வாழ்க்கை பயணத்துல கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, பயணம் ஸ்தம்பிக்குதுன்னா என்ன செய்யணும்? நம்முடைய தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யணும். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசாயா 51 அதிகாரம் 15வது வசனத்தை படிங்களா? ஏசாயா 51:15. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஆமா, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அல்லேலூயா, ஆமென். சில நேரம் நம்ம சளி மருந்து அல்லது காய்ச்சல் மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பாட்டில் அடைச்சு கொடுப்பாங்க. அதை என்ன செய்யறோம்? அந்த மருந்தை குலுக்கி நம்ம அதை ஓபன் பண்ணி தருகிறோம். நம்ம குலுக்கிறதுல என்னது? பாட்டில் தான், சின்ன பொருள். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சமுத்திரத்தையே குலுக்குகிறவர். சமுத்திரன்றது எவ்வளவுங்க? நம்ம குலுக்கிறது ஒரு 100 மில்லி, 1 லிட்டர், 2 லிட்டர், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் லட்சக்கணக்கான லிட்டர் கொண்ட, கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான லிட்டர் அளவு கொண்ட என்ன செய்யறாரு? சமுத்திரத்தை குலுக்குகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த குலுக்குதல ஆண்டவர் நிறுத்தணும்னா யார்கிட்ட ஓடணும்? கர்த்தர் இடத்துல தான் ஓடணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அடுத்தது பாருங்க, எரேமியா 31:35 வாசிங்களேன். எரேமியா 31:35. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும். சரி பாருங்க, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர். இப்போ சீஷர்கள், அதாவது இயேசு படவிலை ஏறின போது சீஷர்களும் என்ன செஞ்சாங்க? பின் சென்று ஏறினார்கள். இயேசு படகுல தான் இருக்கிறார். இயேசுவும் எங்கதான் இருக்காருங்க? அதே படகுல தான் இருக்கிறார். அந்த இயேசு இருக்கிற படகுல சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தான் ஒன்னா பயணிக்கிறார்கள். அப்புறம் என்ன உண்டாகுதாங்க சொல்லுங்க? அங்கே பார்க்கிறோம், படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. ஆண்டவர் இருக்கிற படகுல தான் என்ன வருதுங்க? மூடப்படத்தக்கதாக பெருங்காற்று உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். இருந்தாலும் கஷ்டங்கள், போராட்டங்கள் என்ன செய்யுது? வருது. ஆண்டவர் இருக்கிறதுனால கஷ்டம் வராதுன்னு இல்ல. கஷ்டம் வரும், போராட்டம் வரும். ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை நோக்கி அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பாடு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாலும், நம்மோடு கூட இருந்தாலும், அவர் இடத்துல நம்முடைய கஷ்டங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ரட்சியும் என்ன அர்த்தம்? எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு விடுதலை தாரும். ஆமென். எங்களை காப்பாற்றும். அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம மனுஷனிடத்துல ஓடி போய் காப்பாத்துக்கன்னு சொல்றதை விட யார் இடத்துல ஓடணும்? தேவனிடத்துல ஓடி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ஏன்னா சமுத்திரத்தை குலுக்குகிறவரே அவர்தான், காற்று அனுப்புகிறவரே அவர்தான். அப்போ நம்ம விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளும்படியாக சில நேரங்கள், சில கஷ்டங்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஓடி வந்து, அப்பா எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது என்ன ஆகும் பாருங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுற? நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஏன் பயப்பட? நான் வல்லமை மிக்கவர். அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றார், அற்ப விசுவாசி ஏன் பயப்படு என்று சொல்லி எழுந்து என்ன செஞ்சாராம்? காற்றையும் கடலையும் அதற்றினார். He rebuked the storm and the sea. காற்றையும் கடலையும் அதற்றினார். அல்லேலூயா. என்னாச்சா? உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. காற்று அடிக்கும், படகு மூழ்கத்தக்கதாக கடல் என்ன செய்யும்? கொந்தளிக்கும். இப்ப நம்ம யார் இடத்துல ஓடணும்? கர்த்தர் இடத்துல ஓடி, ஆண்டவரே ரட்சியும், காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வாருங்க?
அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். அவருக்கு இருக்கிற வல்லமை பாருங்க, அதிகாரம் பாருங்க. சீஷர்கள் என்னவோ பண்ணி பார்க்கறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல, அதை அடக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. கடலை பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. எதாச்சு அப்படியே கீழ்ப்படிந்தது. அவருடைய வல்லமை இங்க நம்ம உணரணும் இல்லையா? அவருடைய அதிகாரத்தை உணரணும். அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த் ஆல் அத்தாரிட்டி ஹஸ் பீன் given to God. ஆண்டவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையின் மேல அதிகாரம், காற்றின் மேல, கடலின் மேல, புயலின் மேல, எல்லாவற்றின் மேலும் என்ன உண்டுங்க? அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னா அது மிஞ்சி என்ன செய்யாது, வராது. அவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புறேன்னா, அவர் God is a God who is a powerful God. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை முழுகடிக்கத்தக்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் இடத்துல வந்து சொல்லும் பொழுது அவர் அதற்றினால் என்ன ஆகும்? அப்படியே அது மாறி போகும். அல்லேலூயா, ஆமென். ஒரு 102 டிகிரி 103 டிகிரி காய்ச்சல் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஊசியில இவ்வளவு மருந்து எடுத்து உள்ள குத்துனா என்ன ஆகுது? அடுத்த நிமிஷம் அந்த காய்ச்சல் அப்படியே சூடு குறைஞ்சு ஜில்லுன்னு ஆயிருது. ஆகுதா இல்லையா? அப்போ அந்த மருந்துக்கு என்ன இருக்கு? ஒரு வல்லமை இருக்கு. அதை விட ஆமென் கோடி மடங்கு வல்லமை மிக்கவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். அல்லேலூயா. அவருக்கு என்ன செய்யணும்? முழு அதிகாரத்தையும் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சி, என் குடும்பத்தை காப்பாற்றும், என் குடும்பத்தை ரட்சி. ஒருவேளை பிள்ளைகள்னால, ஒருவேளை குடும்பத்துல பொருளாதாரத்தினால, ஒருவேளை வேலை ஸ்தலங்களிலே, ஆமென், ஒருவேளை என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, படகை மூழ்கடிக்கத்தக்க செயல்கள் நேரிடுமானால் உடனே இயேசுவிடத்துல வந்து, அப்பா எங்களை ரட்சியும், லார்ட் டெலிவர் அஸ், ரட்சியும், எங்களை காப்பாற்று, எங்களுக்கு விடுதலை தார், எங்களுக்கு சுகத்தை தார், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆமென். மனுஷனா என்ன சொல்லுவான்? இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கன்றுவான். இப்ப முடியாது, 1 மணி நேரம் கழிச்சு வாங்கம்பா. சரிங்களா? நேற்று ஒரு சகோதரி போன் பண்ணாங்க பிரேயருக்கு. நானும் ஒரு பிரேயர்ல இருக்கிற, ஆன்லைன் பிரேயர்ல. அப்ப சொன்ன, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷன் டைம் சொல்லிடுவான், இப்ப முடியாது, நாளைக்கு, அடுத்த நாள்னு. ஆனா இங்க பாக்குறோம், ஆண்டவரிடத்துல போய் கூப்பிடும் பொழுது அவரை எழுப்பினார்கள். என்னாச்சு? உடனே இயேசு எழுந்து, அல்லேலூயா, ஆமென், எழுந்து, இம்மீடியட்லி ஆண்டவர் எழுந்து என்ன செய்றாருங்க? காற்றையும் கடலையும் அதற்றினார். யார் அதட்ட முடியும்? ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதட்ட முடியும். ஒரு அடிமை அதட்ட முடியுமா? சொல்லுங்க. ஒரு ஓனர் அதட்டுவாரு, ஒரு முதலாளி அதட்டுவாரு. அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அதற்ற முடியும். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சகல அதிகாரம் உடையவர். அல்லேலூயா, ஆமென். சகல அதிகாரம் உடைய தேவன் இவர்களுக்கு விரோதமா எழும்பின அந்த காற்றையும் கடலை, இயற்கையே ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? அதற்றினார். அல்லேலூயா, ஆமென். இயற்கையை ஒண்ணும் பண்ண முடியாதும்பாங்க. ஆமென். இயற்கையை ஒண்ணும் பண்ண முடியாதும்பாங்க. ஆனா இயற்கைக்கு மேல அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், நம்முடைய பொருளாதாரங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர், நம்முடைய பலவீனங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அந்த அதிகாரம் உள்ள இடத்துல போய் சொல்லும் பொழுது என்ன செய்வாருங்க? அவர் அதற்றுவார். ஆமென். காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே அங்க என்னாச்சான்? மிகுந்த அமைதி. இப்படி ஒரு கஷ்டம் வந்துதா, இப்படி கடல் கொந்தளித்துதா அப்படின்ற மாதிரி என்ன இல்ல, அங்க ஒரு சூழ்நிலையும் தெரியாதபடிக்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப அடுப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன். அடுப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆகும்?
தண்ணி சூடாய் கொதிச்சுட்டே இருக்கு. அந்த அடுப்பை அமைச்சிங்கன்னா கூட, ஆஃப் பண்ணா கூட அடுத்த 2-3 நிமிஷம்ல இருந்து பபிள்ஸ் என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஒரு குழம்பு கொதிக்குது, ஆஃப் பண்ணீங்கன்னா கூட என்ன ஆகும், அதனுடைய சூடு, அதனுடைய தணல் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்னாச்சு, அங்கே மிகுந்த அமைதல் உண்டாகி, அப்படி ஒரு நிலைமை அங்க இருந்ததா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு அமைதியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதை ஏனென்றால் அவர் அவ்வளவு வல்லமை மிக்கவர், வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட். அவர் அதற்றினார், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பிரைஸ் காட். பைபிள்ல படிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்களேன். மத்தேயு 17. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். இயேசு பிசாசை அதற்றினார். அந்த பிசாசு என்ன செய்து, அலக்கழிச்சிட்டு இருக்கு. அந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசுங்க? 17ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 18வது வசனம். அந்த பிசாசு அடிக்கடி அவனை ஜலத்திலும் தண்ணீரிலும் என்ன செய்யுமா, தீயிலும் தண்ணீரிலும் விழ செய்யும். அடிக்கடி பிசாசு சந்திர ரோகியா கஷ்டப்படுகிறான், கொடிய வேதனை சகிக்கிறான். ஆமென். அவனுக்கு விடுதலையே இல்லை, அவனை கொள்ளும்படியாக அந்த பிசாசு வருகிறது. ஆனால் இயேசுவிடத்துல வந்த பொழுது இயேசு என்ன செய்தாருங்க, அந்த பிசாசை அதற்றினார். அல்லேலூயா. பல வருடமாக அவனை அலக்களித்து தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொள்ள வேண்டும் என்று வந்த சத்துருவை இயேசு என்ன பண்ணாருங்க, அதற்றினார். அல்லேலூயா. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. மார்க்கு 1:25 வாசிக்கும் பொழுது, மார்க்கு 1:25, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதற்றினார். ஆமென். இந்த இடத்துல ஜப ஆலயத்துல ஒருவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அந்த பிசாசு சொல்லுது, என்னை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆமென். பிசாசுக்கு தெரியுது இவர் யாரு, வல்லமை உள்ளவர். ஆமென். நமக்கு தெரிய மாட்டேங்குது அநேக நேரம், அவருடைய வல்லமை உணர்றது இல்லை. ஆனா பிசாசு சொல்ற, நீ இன்னார் என்று அறிவே. அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்க, வல்லமை உள்ளவர். அதற்றினார். என்னாச்சு, அந்த பிசாசு அவனை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. பிசாசை அதற்றும் பொழுது பிசாசு பல உபத்திரவங்களை கொண்டு வருவான், கஷ்டங்களை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அதற்றுவார். அல்லேலூயா. அது என்ன ஆகும், நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு என்ன செய்யும், அது புறப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பெரிய அமைதி உண்டாகும். ஆமென். அலக்களிப்பு எல்லாம் மாறிடும், அந்த பிரச்சனை எல்லாம் மாறிடும், உபத்திரவம் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. லூக்கா 4:39. அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. லூக்கா. கட்டளையிட்டார், அது அவளை விட்டு நீங்கிற்று. ஆமென். அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, காய்ச்சல், பலவீனம். பேதுருவின் மாமி கடும் ஜுரமாய் இருக்கிறாள். ஆமென். கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அதுனா அதற்றினார். ஆமென். ஜுரத்தை அதற்றினார். வியாதியை அதட்டுகிறவர், நோயை அதட்டுகிறவர், காய்ச்சலை அதட்டுகிறவர், பலவீனங்களை அதட்டுகிறவர். அல்லேலூயா. கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, இந்த வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏசாமி இடத்துல வந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வாருங்க, அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று. ஆமென். கடும் ஜுரத்தினால் கிடந்தால் அதுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு என்ன பண்ணாருங்க, அவரிடத்தில் குனிந்து நின்று. ஆமென். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதற்றினார். அந்த காய்ச்சல் பலவீனப்படுத்தி படுக்க வச்சிருந்தது. எத்தனை நாள் படுத்திருந்தாங்களோ தெரியாது. ஆனால் இயேசு கட்டளையிட்ட உடனே என்னாச்சா, அது அவளை விட்டு நீங்கிற்று.
உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணி. உடனே எழுந்திருந்து, அல்லேலூயா. இந்த ஜுரம் நீங்கின உடனே அவள் என்ன செஞ்சாள்? எழுந்து பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, ஆண்டவர் அதட்ட வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரணத்தின் தன்மையை அதட்ட வல்லவர். முதல்ல காற்றையும் கடலையும் அதட்ட வல்லவர். இரண்டாவது பிசாசை அதட்ட வல்லவர். நோய்களை அதட்ட வல்லவர். மரணத்தின் தன்மையை அதட்ட வல்லவர். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனம் பாருங்க. லூக்கா 8:54. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமா, எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து சொல்லுகிற, பிள்ளையே எழுந்திரு. அவள் மரித்து விட்டாள். அதாவது யவீருடைய மகள் மரித்து விட்டாள். ஆமென். அவன் அதாவது ஒரு சுவிசேஷத்துல படிக்கும் பொழுது அவள் மரித்த பிற்பாடு யவீரு இயேசுவிடத்திலே போகிறாள். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவள் வியாதியாய் இருக்கிறாள், மரண போராட்டத்தில் இருக்கிற. அப்ப யவீரு போகிறார். போகிற வழியிலே ஆட்கள் வந்து சொல்றாங்க, உன் மகள் மரிச்சிட்டா, அவரை போதகர் தொந்தரவு பண்ண வேண்டாம், அனுப்பிட்டு. ஆக மொத்தம் யவீருவின் மகள் என்ன செஞ்சா? மரித்து போனாள். லிட்டரலா மரிச்சிட்டா. ஆனா இயேசு அங்கே வந்த பொழுது என்ன ஆகுது பாருங்க, அந்த தாரை தப்பட்ட ஊதரவங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு அவர் எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உயிர் போன உயிர் என்னாச்சு? மரணத்தின் மேல அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. மரண சூழ்நிலையின் மேல அதிகாரம் உள்ளவர். மரணத்தின் தன்மையை அதற்றினார். மரணத்தை அதற்றினார். ஆமென். மரண சூழ்நிலையை மாற்றினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 9:42 வாசிங்க. லூக்கா 9:42. அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தார். ஆமென். பாருங்க, இந்த சம்பவத்தை ஏற்கனவே இன்னொரு சுவிசேஷத்தில் நாம் படிச்சோம். அவனை அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதற்றி அவனை குணமாக்கி. ஆமென். இதுவும் எதுக்கு வருது? அவனை கொல்லும்படியாக வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மரணத்தின் தன்மையை இயேசு அதட்டி, அல்லேலூயா, விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக தேவப்பிள்ளை, இந்த மாதத்துல ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்ய போகிறார். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதற்றினார். அல்லேலூயா. ஆக தேவப்பிள்ளை, இயேசு இருக்கிற படகுல தான் கடல் கொந்தளித்தது. அந்த படகு அமிழத்தக்கதாக, மூடப்படத்தக்கதாக பெருங்காற்றும் அலைகளும் உண்டாயிற்று. அந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கேட்டபடியினாலே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அமைதிப்படுத்தின பிற்பாடு என்னாச்சுங்க? அவர்கள் பயணம் இனிதாக தொடர்ந்தது. அக்கறை சென்று சேர்ந்தார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம், துவள வேண்டாம். இயேசுவிடத்துல சொல்லும் பொழுது அவர் அதை அமைதிப்படுத்துவார். மீண்டும் நம்முடைய பயணம் இனிதே தொடரும். லக்கை சென்று சேருவோம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை, வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.